ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. வாரத்தினுடைய முதல் நாள் பேங்க் நிஃப்டி ஒரு 1223 பாயிண்ட் அப்சைடில் போய் க்ளோசிங் ஆகிருக்கு. அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் கையெல்லாம் பிரேக் பண்ணி நியூ லைஃப் டைம் கை பார்த்தோம் அப்படின்னா 49,473 வரைக்கும் மேலே போயிட்டு 49,424 க்ளோசிங் ஆகிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 1200 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சடனாக இந்த அளவுக்கு மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியினுடைய ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ். கம்பெனி Q4 ரிசல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்கினுடைய ரிசல்ட்டு வரப்போகுது. அடுத்தது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ரிசல்ட் இருந்ததுனால பேங்க் நிஃப்டி ஒரு புல் சைடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் திரும்ப அதனுடைய லைஃப் டைம் எல்லாம் பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. இப்போ இங்கே இருந்து திரும்ப அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 49,000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு 48,650 ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் க்ளோசிங்கை அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் கையில் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் ஒரு அப்சைடில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 49,680 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 50,000 தான் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு 50,000 ஒரு அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரேக் அவுட் லெவல்லாம் பிரேக் அவுட் பண்ணி ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போய் மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. மேலே க்ளோஸ் ஆனதுனால திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சைடு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட் 49,000க்கு மேலேயே இருக்குது. 49,000 பிரேக் பண்ணி கீழே வராமல் இந்த 49,000க்கு மேலே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 49,000க்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் திரும்ப அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 49,000 பிரேக் அவுட் பண்ணி இந்த 49,000 கீழே இருக்குது, 49,000க்கு மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப சடனாக டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா 49,000 லெவல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 49,000க்கு மார்க்கெட் மேலே கட்டாயி மேலே போன உடனே நம்ம சடனாக கேண்டில் அடுத்த கேண்டில் பை பண்ணக்கூடாது. திரும்ப இந்த கேண்டில் திரும்ப கீழே இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணி அடுத்த ஒரு கேண்டில் இந்த லெவல்ஸ் உடைக்காமல் மேலே இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம பையிங்கே போகணும். இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு திரும்ப மேலே போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல பையிங் போகக்கூடாது, நம்ம செல்லிங் தான் போகணும். இதுதான் பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.